எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி போய்கிட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே முக்கியமானது டைம் தான். அந்த நேரம் நல்லா இருந்தால் தான், அந்த டைம் சரியாக இருந்தால் தான் எல்லாமே ஒன்று கூடி வரும். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லாருமே சரி ஏதோ ஒன்று இதாகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு லக்கில் நம்ம வந்துட்டோன்னா, சரிப்பா அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது வந்துட்டான், இல்லை அவனுக்கு நேரம் சரியில்லை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி அந்த நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களை ஒரு கதைக்குள்ளே கொண்டு போகிறேன். அந்த பையன் வந்து சின்ன வயசில் அவன் தாய் தகப்பனை இழந்து ஒரு பெரிய கனவோட முக்கியமாக ட்ரெண்டை ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு இருந்த ஒரு சின்ன பையன் இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் உலகத்தவே மாற்றுச்சு, உலகத்தான டைமிங்கவே மாற்றுச்சு. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ, வெல்கம் டு மை பாட் 96. இது என்னோடய ஃபஸ்ட் எபிசோட். நான் உங்கள் விஜய். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியான ஒரு விஷனோட ஒரு ப்ரெசிஷன், ஒரு லக்ஸூரியான வாட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். பிராண்ட் அண்ட் தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ரோலெக்ஸ். இன்றைக்கி அந்த ரோலெக்ஸ் வாட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காருங்க, ரிலாக்ஸாக இருங்க. இன்றைக்கி டைமோடு சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ண போகிறோம். 1818 ஹான்ஸ் வில்டோர் ஜெர்மனியில் பிறக்கிறான். அவனோட 12 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை வந்து இழக்கிறான். பெரிய கனவு இருந்துச்சு அவனுக்கு வந்து, யாருக்குமே தெரியாது. பிறக்கும்போதே யாருக்கும் தெரியாதுல்ல நம்ம எப்படி ஆக போகிறோம், நம்ம எப்படி இருக்க போகிறோன்றது. எல்லாமே காலங்கள் தான் முடிவு பண்ணும். ஸோ அப்படி இருக்கப்போ அவனுக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருந்தது. புதுசாக கொண்டு போகிறான், புதுசாக கொண்டு போகிறான். ஒரு க்யூரியஸ் இருக்குது, ஒரு தெளிவாக இருக்கான், ஃபோக்கஸ்டாக இருக்கான் எல்லாத்துக்கு அப்புறமும். சின்ன பையன் வந்து ஒரு ஸ்விஸ் வாட்ச் எக்ஸ்போர்ட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து அந்த வாட்ச் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் வாட்ச் தான் ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் பாக்கெட் வாட்ச் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேடிஸ் தான் வந்து ரிஸ்ட் வாட்ச் கட்டியிருந்தாங்க. ஆண்கள் மென்ஸ் எல்லாருமே வந்து பாக்கெட் வாட்ச் தான் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஹான்ஸ்க்கு வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு வந்து அந்த வாட்ச்க்குள்ளே இருக்க மெக்கானிசம் எல்லாம் ஒரு ஆர்வம் வருது, ஒரு க்யூரியாசிட்டி வருது. எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அதை பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் வந்து செய்கிறாங்க, நம்மளுக்கே ஒரு இது வரும்ல, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அது இதாகுதுன்றது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அது மாதிரி தான் அவனுக்கும் இருக்குது. ஒரு நாள் அவன் வந்து பார்க்குறான், ஏன் வந்து ஆண்கள் வந்து ரிஸ்ட் வாட்ச் கட்டக்கூடாது யோசிக்கிறான். அவன் வந்து அதில் வந்து ஒரு ஃப்யூச்சரை பார்க்குறான், ஒரு எதிர்காலத்தை பார்க்குறான். சரி இதை நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வந்து நம்ப ஆரம்பிக்கிறான், சரி ஒரு நாள் வந்து ரிஸ்ட் வாட்ச் வந்து ஃபேமஸ் ஆகும், எல்லாருனாலையும் அந்த வாட்ச் வந்து கட்டப்படும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருது. அவன் ஐடியாஸை போய் எல்லாத்துட்டையும் சொல்கிறான், எல்லோரும் சிரிக்கிறாங்க. பொதுவாக எல்லோரும் வந்து நம்ம ஏதாவது போய் சொன்னோம், ஏதோ ஒரு ஐடியா சொன்னோம், இல்லை ஏதாவது புதுசாக சொன்னோன்னா எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனால் அந்த விஷயந்தான் வந்து ஒரு பெரிய இனோவேட்டிவாக மாறும். அந்த காலகட்டத்துக்கு வந்து சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்துக்கு நோக்கி போகும்போது, எதிர்காலத்துக்கு அது பயன்படும் போது அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், பெரிய மாற்றத்தையும் அது தரும். 1905 அவனோட 24 வயசில் வந்து லண்டன் போகிறான். அவங்க பிரதர் இன் லாவோட சேர்ந்து ஒரு வாட்ச் கம்பெனி ஆரம்பிக்கிறான். அந்த வாட்ச் கம்பெனி பேர் வில்டோர் அண்ட் டேவிஸ்ன்னு சொல்லி ஒரு வாட்ச் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அவங்க நினைக்கிறாங்க அது வந்து வெறும் ஒரு வாட்சாக மட்டும் இருக்கக்கூடாது, அதையும் தாண்டி ஒரு பெரிய ப்ரெசிஷன் இருக்கணும், ஒரு பெரிய ஒரு லக்ஸுரியாக இருக்கணும், அது கட்டினாலே ஒரு இது இருக்கும்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வாட்சுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும், அது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சாங்க. ஸோ வில்டோர் இப்போது ஒரு நாள் வந்து வில்டோர் வந்து பஸ்ஸில் ஹார்ஸ் அந்த காலகட்டத்துலலாம் வந்து குதிரைகளில் தான் வந்து பயணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் போயிட்டுருக்கான். அப்போ ஏதோ வந்து அவனுக்கு வந்து எங்கேயோ அந்த ஒரு பேர் கண்ணில் தென்படுது, அதுதான் ரோலெக்ஸ். சின்ன வார்த்தை, 5 லெட்டர் வேர்டு. ஸோ அந்த 5 லெட்டர் வார்த்தை யாருமே மறக்க முடியாது. அந்த ரோலெக்ஸுன்ற ஒரு கௌரவம் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஸ்டோரி பிகின்ஸ் ஹியர். கதையே இங்கே தான் ஆரம்பமாகுது. அவன் வந்து அந்த ஒரு ரிஸ்ட் வாட்சோட எராவே மாத்திரம் எல்லாருமே வாட்ச் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1910 வந்து ரோலெக்ஸ் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை வாங்குகிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரெசிஷன். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க, அது வந்து 1914 வாங்குகிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொடுக்குறான சர்டிஃபிகேட். அதையும் வந்து அவங்க வந்து 1914 வாங்குகிறாங்க. ஒரு ரியல் பிரேக் த்ரூ இங்கே தான் வருது. 1926 அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க.
அதுதான் தி ரோலெக்ஸ் ஆயிஸ்டர். நல்லா சூப்பராக டிசைன், நல்ல ஒரு எலகெண்டான டிசைன், நல்ல ஒரு க்ளோஸ்டு வாட்டரே உள்ளக்க போக முடியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த வாட்சை டிசைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பேர்ல்ஸ் உள்ளக்க எப்படி இருக்கும், ஒரு முத்து ஒரு ஓடுக்குள்ளே எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கின வாட்ச் தான் வந்து ரோலெக்ஸ் ஆயிஸ்டர். ஸோ என்ன தான் நம்ம வந்து ஒரு கண்டுபிடிச்சாலோ இல்லை இன்வெர்ட் பண்ணாலும் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. அது வந்து நடைமுறையில் வந்து சாத்தியமாக இருக்கும். ஆனால் தான் வந்து எல்லாருமே நம்பப்படுவாங்க. நம்மளே வந்து அப்படி தான் எல்லாம் சொல்லுவோம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனால் நடைமுறைக்கு வரும்போது அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நடந்துடாது. அந்த சின்ன பையன் இது எல்லாத்தையுமே அடிச்சு நகட்டுறான். ஹான்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்குது அவங்க ஊரில், ஸ்விஸில். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய ஸ்விம்மர், அவங்க பேர் வந்து மெர்சிடிஸ் ஜெலாய். ஸோ அவங்கக்கிட்ட அந்த வாட்சை கொடுக்குறான். அவங்க வந்து அதை கட்டிட்டு அவங்க ஸ்விம் பண்ணுறாங்க. ஸ்விம் பண்ணி முடிக்கிறாங்க. அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த வாட்ச் நிற்கலை, வந்து ஓடிட்டே இருக்குது. கீப்ஸ் ஆன் ரன்னிங் ரன்னிங் ரன்னிங், சுற்றிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அந்த வாட்ச் வந்து உள்ளக்க வந்து சிங்கிள் ட்ராப் வாட்டர் போல் ஸ்ட்ரக் ஆகலை. அந்த மெக்கானிசம் வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஃப்ரண்ட் பேஜில் அந்த வாட்ச் வருது, அந்த ஸ்விம்மரும் வராங்க. அந்த வாட்ச் வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகுது. ரோலெக்ஸ் வந்து நல்ல ஒரு கரேஜோட, நல்ல ஒரு அட்வென்ச்சரஸோட பயங்கரமாக பாப்புலர் ஆகிறாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பேஜில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவன் வந்து அவனோட அந்த போல்ட் மூவ் தான், அவனோட அந்த தைரியம், நம்ம வந்து பண்ணணும், பண்ணி காட்டணுன்ற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ ப்ரெஷியஸாக இருக்குது அந்த வாட்ச். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறப்ப இப்படி தாங்க பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங், அது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகணும். அப்படின்னா தான் மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க, வாங்குவாங்க. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க்கெட்டிங் ஐடியாஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்க போகிற ட்ரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு தள்ளுறானுங்க. ஸோ அப்படிலாம் வந்து காலத்துக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர வந்து காலத்தையும் தாண்டி அந்த மாதிரி நிற்காது. இன்றைக்கி எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது மார்க்கெட். ரோலெக்ஸ் வந்து ட்ரெண்டுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு முடிவோடு இருந்தாங்க. அதனால அவங்க வந்து புதுசு புதுசாக செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு மார்க்கெட்டிங்கும் வந்து ஸ்டோரியோட கனெக்டாக இருக்கும். ஒரு பெரிய அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வாட்சை. அந்த மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்டாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கனெக்டடோடு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் சரி, நம்ம பண்ணுற பிராண்டிங்கும் சரி, நம்மளோட கம்பெனிஸ் ஒரு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி அது வந்து ஆடியன்ஸுக்கு கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து நம்ம வந்து டைம் செட் பண்ணணும். அது வந்து நின்றும் அந்த பாக்கெட் வாட்சில். ஸோ அந்த 1930s பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அது அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அகைன் அவங்க வந்து அந்த வாட்ச் வந்து அவங்க வந்து செட் பண்ணணும். இந்த டைமிங், இந்த பொசிஷன். எங்கள் தாத்தாலாம் பண்ணுவார், நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து ரோலெக்ஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. இட்ஸ் சம்திங் அபவுட் மேஜிக்கல்னு கூட சொல்லலாம். நீங்கள் மறந்தாலும் வாட்ச் வந்து ஓடுறத நிப்பாட்டாது. ஸோ அதுதான் வந்து செல்ஃப் வைண்டிங் வாட்ச். ஸோ அப்படி ஒரு வாட்ச் அவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க. அந்த மெக்கானிசத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து தி ரோலெக்ஸ் பெர்பெச்சுவல் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. சின்ன இன்னோவேஷன் தான், இட்ஸ் லைக் ஒரு பெரிய மெசேஜாக போய் கன்வெர்ட் ஆகுது. என்ன தான் நீங்கள் நின்னாலும், நீங்கள் மறந்தாலும் டைம் வந்து மறக்காது. டைம் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கான பொருள் இதுதான். டைம் போயிட்டே இருக்கும். டைம் வந்து யாருக்காண்டியும் நிற்காது. இன்றைக்கி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் இது பண்ணிக்கலாம்னா டைம் வில் மூவ் ஃபார்வர்ட். நம்ம அங்கேயே தான் இருப்போம். அந்த டைம் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து மறுபடியும் அதை செய்யணும்னு நினச்சாலும் காலம் நம்மளை விடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நேரம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. அந்த இதுதான் இதை வந்து சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து இப்படி ஒரு தாட் ப்ராசஸ், இப்படி ஒரு டிசைனிங் வந்து யாருமே அந்த அந்த பீரியடில் கொடுக்கல. ஆனால் ரோலெக்ஸ் அதை செஞ்சாங்க. ஏன்னா அவனுக்கு, அந்த பையனுக்கு வந்து அவ்வளோ ஆசை வாட்ச் மேலே, அவ்வளோ க்ரேஸ் அந்த வாட்ச் மேலே. நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது புதுசாக கொண்டு வரணும். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த ப்ரெட்லேயே ஊறி போன விஷயமானது இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பேசப்படுது. அந்த ரோலெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஷனுக்காண்டியோ ட்ரெண்டுக்காண்டியோ அவங்க வந்து டிசைன் பண்ணலை. அந்த வாட்ச் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வாட்சை அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தாங்க. அது எந்த எல்லைனா, மவுண்டன் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை டைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எனிவேர் இன் தி வேர்ல்டு, எந்த அட்மாஸ்பியராக இருக்கட்டும், எந்த அட்வென்ச்சர்ஸாக இருக்கட்டும், அந்த ரோலெக்ஸ் வாட்ச் அவங்க கொடுத்து ரியல் டைம் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சயின்டிஸ்ட்டை கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர்கிட்ட அவங்க வந்து அந்த வாட்சை கொடுத்து ரியல் டைம்
எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணாங்க. ரியல் டைம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க. ஸோ இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். ஸோ 1953ல் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் ஏறின டீமுக்கு இவங்க அவங்க வாட்சை கொடுத்து விட்ருக்காங்க. ரோலெக்ஸ் எவரெஸ்ட்டுக்கு போயிருக்கு 1953ல். எவ்ரிடே சேலஞ்சஸ் ரோலெக்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு எவ்ரிடே சேலஞ்சாக இருந்துச்சு. புதுசாக பண்ண ஆரம்பித்தாங்க. யாருமே யோசிக்காததை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை ரியல் டைமில் கொண்டு வந்தாங்க. ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது, அதுலேருந்து என்ன தவறுகள் வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், எல்லாத்தையும் அவங்க வந்து ரியல் டைமில் போட்டு எடுத்தாங்க. ரோலெக்ஸ் வந்து டெய்லி ஒரு புது விஷயத்தை அவங்க வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய லக்ஸுரியாக இருக்கக்கூடாது, ஒரு வெல்த் அது காமிக்கக்கூடாதுன்ற மாதிரி இல்லாமல், திஸ் இஸ் ஹவ் தி லெஜண்ட் பில்ட், இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பிராண்டை கொண்டு வரோம் அப்படின்னா ஏனோ தானோலாம் வச்சு இல்லை இவங்க சொன்னாங்க, ரியல் டைமில் அது ஒர்க் ஆகுதா, ரியல் டைமில் அது எப்படி மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி பயன்பாட்டில் இருக்குது, எப்படி பயன்படுத்துகிறாங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். இன்றைக்கி ஒரு பொருள் நம்ம செய்கிறோம், அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம், எவ்வளோ பீப்புள்ஸ் வேணும், எல்லாமே அதில் வந்துருக்கு. ஒரு ஆள்னால வந்து அது வந்து அவ்வளோ ஈஸியாக இதாகிடாது. உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வந்து ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன மாற்றணும், ஃபீட்பேக்ஸ் கேளுங்க. எப்படி அதை மாற்றலாம், எப்படி அதை கொண்டு போகலாம், இன்னும் என்ன பெட்டர் பண்ண முடியும் அந்த ப்ராடக்ட்டில், எக்ஸிஸ்டிங்காக இருக்கல என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி ரியல் டைமில் யோசிங்க. இந்த மாதிரி ரியல் டைமில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். 1970s பார்த்தீங்கன்னா பேட்ரி பவர்ட் வாட்ச் வர ஆரம்பிக்குது. ஈஸியாகவும் இருக்கும், க்யூரேட்டாகவும் இருக்கும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கனால மக்கள் அதை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ரெவல்யூஷன் தான் வந்து குவாட்ஸ் ரெவல்யூஷன். நிறையா பிராண்ட்ஸ் அதனால் வந்து அழிஞ்சு போச்சு. அவங்களோட லெகசி, அவங்க வந்து பாரம்பரியத்தை விட்டு அவங்க வந்து புது டெக்னாலஜிக்குள்ளே வந்தாங்க. பட் ஸ்டில் நிறையா கம்பெனிஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணி ஃபார்வர்ட் போகிற கம்பெனிஸும் நிறையா பேர் இருக்காங்க. அதுவும் நிறையா நம்ம பார்க்குறோம். என்ன தான் கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனி போனாலும் இன்னொரு கம்பெனி அதை டேக் ஓவர் பண்ணி வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இருக்க அந்த காலகட்டத்தில் வந்து ரோலெக்ஸ் வந்து அவங்களோட லெகசியான மெக்கானிக்கல் ஒர்க்கிங்லேயே இருந்தாங்க. மெக்கானிக்கல் வாட்ச் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து ஹேண்ட் கிராஃப்டடாக இருக்கனால அவங்க வந்து எந்த ட்ரெண்டையும் நோக்கி போகல, அவங்களாவே இருந்தாங்க. ஏன்னா அவங்க விஷன்லேயும் சரி, அவங்களோட ஃப்யூச்சர்லேயும் சரி, அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அவங்க டெக்னாலஜியோட அடாப்ட் ஆகிறாங்களே தவிர வந்து இந்த டெக்னாலஜிக்கு நான் போகிறேன்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகலை. அதுதான் விஷயம். இன்றைக்கி இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்மளுக்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது, அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், நம்ம எப்படி அதனால் பயன் அடைஞ்சிக்கணும்னு தான் பார்க்கணுமே வந்து இவங்க வந்து அந்த டெக்னாலஜியோட போகிறாங்க நானும் போகிறேன்றது மாதிரி போகக்கூடாது. ஏன்னா ஒரு சில டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ்க்கு சரியாக வரும், ஒரு சில டெக்னாலஜி நம்ம பிஸ்னஸ்க்கு சரியாக வரும். ஏன்னா நம்மளுக்கு சரியாக வர்றது அவங்களுக்கு சரி வராமல் போகலாம், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு வந்து சரி வராமல் போகலாம். இந்த மாதிரி டெக்னாலஜியோடலாம் நிறையா இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை அதை தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மக்களும் என்ன நினச்சாங்கன்னா, சரி ரோலெக்ஸும் வந்து பேட்டரிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அதுதான் அவங்க பண்ணலை. அவங்க வந்து அவங்களோடதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. ரோலெக்ஸ் வந்து அந்த பேட்ரி ட்ரெண்டை வந்துக்குள்ளே வந்து போகலை. இப்போலாம் சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க, வி ஆர் நாட் இன் தி வாட்ச் பிஸ்னஸ், வி ஆர் இன் தி லெகசி பிஸ்னஸ்ன்ற வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டாங்க. ரோலெக்ஸ் கிட்ட வந்து நம்ம என்ன கற்றுக்கணும் ஃப்ரம் பிராண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, லைஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரோலெக்ஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் கற்றுத்தருது. நம்ம என்ன ரோலெக்ஸ் கிட்டேருந்து கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி? ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியாவை நீங்கள் நம்புங்க. எல்லோரும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணிடணும். அந்த ஒரு ஐடியாவில் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருங்க, அந்த ஐடியாவை நம்புங்க. ஸோ அப்படி தான் இந்த சின்ன பையன், 12 வயசு பையன் எல்லாத்தையும் இழந்து ஏதோ இதில் வந்து ஒரு பெரிய கனவோடு இருந்து அதான் அவனோட ஐடியாவை அவன் நம்பினான். அன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு வந்து யாருமே ரிஸ்ட் வாட்ச் கட்டலை, ஆனால் அவன் வந்து அதை அப்படியே மாற்றி அமைச்சான். எல்லோரும் கட்டுறாங்க, இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே கட்டுறாங்க. பாக்கெட் வாட்ச் என்ன ஆச்சுன்னே தெரியாது. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து பாக்கெட் வாட்ச்னால் பார்த்துருக்க கூட மாட்டாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க, நிறைய ரொம்ப ரேர் வாட்ச் கலெக்டர்ஸ் மட்டும்தான் அந்த வாட்சை வச்சுருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் யுவர் செல்ஃப் வித் ஆக்ஷன். நீங்கள் வந்து உங்களோட செயல்பாடுகளால் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்னாலே ஒரு வாய் வார்த்தையோ மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் யாருன்றதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் பண்ணுற விஷயங்களை நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு வந்து நம்ம நிறையா பண்ணலாம். நம்மளை எப்படி நம்ம கொண்டு போகலாம், நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம காமிக்கலாம். இன்றைக்கி நிறையா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் அதில் தான் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த சின்ன பையனோட தாட் பாருங்கள், எவ்வளோ விஷயம்லாம் இருந்திருக்கு, எவ்வளோ தூரம் இது இருந்திருக்குதுன்ட்டு. தொலைநோக்கு பார்வையில் இருந்திருக்குது பாருங்கள். வெறும் ஒரு
பேர் வார்த்தையாக இல்லாமல் உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து செயல்பாட்டில் காமிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். ஃபவுண்டர் கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும்? ஹான்ஸ் அந்த சின்ன பையன்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? நிறையா இருக்குங்க. அந்த சின்ன பையன் புல்லரிக்குதுங்க அவன் கதையெல்லாம் கேட்கும்போது. அவன் கதையை படிக்கும்போது அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கும். அவ்வளோ தொலைநோக்கு பார்வையில் இருந்திருக்கான். அவ்வளோ விஷனரியாக இருந்திருக்கான் அந்த பையன். சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா இழந்து எவ்வளவோ தடைகளை தாண்டி இவ்வளோ ஒரு பெரிய லெகசியான வாட்ச் அவன் கொண்டு வந்திருக்கானா, அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ சக்ஸஸ் இஸ் நாட் பீயிங் ஃபர்ஸ்ட். எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை. அதுதான். எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறோம், எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் வெளியே வருது, நிறையா இருக்குது இந்த காலகட்டத்தில். அந்த நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நம்ம வந்து அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்று புதுசாக வருது, டெய்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். சரி, இல்லை என்னால் அது பண்ண முடியலன்னா இன்னொன்று அப்படி போகிறான் இல்லாமல் நீங்கள் உங்களோட இருங்க. ட்ரஸ்ட்டை கொடுங்க, அதுக்கான ப்ராடக்ட் குவாலிட்டி கொடுங்க, கரெக்டாக டெசிஷன் எடுங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிங்க. இன்றைக்கி இருக்க ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி ட்ரெண்டோட போட்டிங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்ட் அந்த ப்ராடக்ட்டும் போயிடும். ஆனால் காலத்தையும் தாண்டி நிற்கணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சரியாக ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணணும், எப்படி அதை கொண்டு போகணும், அதுக்கான ரோடு மேப் என்ன, எல்லாத்தையும் கரெக்டாக போடுங்க. இன்றைக்கி வந்து விஷயங்கள் நிறையா இருக்குது. நமக்கு சொல்கிறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது, நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நம்மளை காமிக்கிறதுக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே இருந்திருக்காது. ரேடியோ மட்டும்தான். அதில் தான் அவன் சொல்லுவான். ரேடியோ, நியூஸ் பேப்பர், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. மெயின் பேஜில் வர அளவுக்கு அந்த பையன் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நம்ம வந்து பேரலாக நம்ம வந்து கொண்டு போகணும். நிறைய பேர்த்திட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கும், நிறைய பேர்த்திட்ட ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பேரலாக கொண்டு போகணும். அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், அதை எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன டெக்னாலஜி தேவை, என்ன நாலேஜ் தேவை, என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும், இப்படி தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிஞ்சு நம்ம வந்து சரி இன்றைக்கி இந்த பாட்டை போடுறோம் ட்ரெண்ட் ஆகிடுவோம், இன்றைக்கி இந்த இது வருது இதை போட்டு ட்ரெண்ட் ஆகும், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டோன்னா அந்த பிராண்ட் ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து நிலைநாட்டி தான் ஆகணும். அதுக்கான ரெப்புடேஷனை நம்ம ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து அந்த பிராண்டையோ அந்த ப்ராடக்டையோ அந்த லெகசியோ வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் நிறையா கான்ட்ரவர்சியில் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னப்பா விட்டுருப்பா, வேறு பிஸ்னஸை பார்ப்போம், இன்றைக்கி அது நல்லா போகுது, இன்றைக்கி இது நல்லா போகுதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பிஸ்னஸும் எல்லாத்துக்குமே ஒரு காலம் நேரம் கண்டிப்பாக வரும். நம்பிக்கை வந்து டைம் எடுக்கும். எப்போயுமே அவ்வளோ ஈஸியாலாம் யார் மேலேயும் எந்த இது மேலேயும் நம்பிக்கை வந்துடாது. டைம் டேக்ஸ், பட் அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே சேரும். காலம் பதில் சொல்லும். உங்களுக்கும் நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க. நீங்கள் இந்த ரோலெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மெட்டல் கிளாஸ் ஒரு மெக்கானிசம்னால இல்லைங்க, அது பின்னாடி அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. வந்து ஒரு அடையாளம், ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஸ்கில், ஹேண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப் இவ்வளவும் இருக்குது. அந்த டைம் வந்து அவ்வளோ ப்ரெஷியஸ், அவ்வளோ புனிதத்தன்மை உள்ள நேரத்தை அவங்க எப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா நீ காலம் யாருக்காண்டியும் நிற்கிறது கிடையாது, காலம் போயிட்டு தான் இருக்குது. யாரும் வந்து நீ நிற்கிறது கிடையாது. காலம் என்றைக்கும் சரி, இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் சரி காலம் வந்து யாருக்காகவும் ஒருபோதும் நிற்காது. காலம் போய்கொண்டே தான் இருக்கும். காலத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அந்த நேரத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளுக்குள்ளேயும் ஒரு ரோலெக்ஸ் இருக்கணும், அந்த வெறி இருக்கணும் நம்மளுக்குள்ளேயும். ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணுங்கள், புதுசாக ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அது ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அதில் இருக்க ஃபெயிலியர்ஸ் என்ன, அதில் இருக்க பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, ஒர்க் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதா, அது என்ன ஆகுது. நம்மளுக்கு அந்த பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். ரோலெக்ஸ் மாதிரி நம்மளுக்குள்ளே வந்து அந்த ஒரு வெறி இருக்கணும், நமக்குள்ளே அந்த ஹேண்ட்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு வந்து சரி பண்ணி தான் பார்ப்போம், என்ன இருப்பது இன்றைக்கி இருக்கிறது நேரமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நம்ம பண்ணுற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டே போவோம். நம்மளுக்கான ஸ்ட்ரக்சர் கரெக்டாக போட்டு நான் இதில் தான் போகிறேன், இந்த பாதையில் தான் நான் போகிறேன்ற மாதிரி கரெக்டாக டெசிஷன் எடுங்க. கரெக்டாக உங்கள் மன உறுதியோடு நீங்கள் எடுங்க. எல்லாம் சீக்கிரமாக காலம் நேரம் கூடி வரும்போது எல்லாமே கண்டிப்பாக நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். அதுவே நம்புவோம். இன்றைக்கி வந்து நிறையா விஷயம் வந்து எதுக்கோ விஷயத்துக்காண்டி ஓடிட்டே இருக்கும். பணத்தை நோக்கி ஓடுறோம், எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்காண்டி நம்ம ஓடுறோமா அதை பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மலைகளை தாண்டி ஓடுனா, கடலை தாண்டி ஓடுனா, எல்லாத்தையும் தாண்டி அந்த வாட்சை யாரும் பண்ணாத அளவான உச்சத்துக்கு அவன் கொண்டு போய் அடைஞ்சான். எல்லாத்துக்குமே ஒரு நாள் அந்த காலம் பதில் சொல்லும். அந்த காலமே உங்களை சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். காலம் எல்லாமே பார்த்துக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸோட நான் உங்க கூட பேச ரெடியாக இருக்கேன். நிறைய ஸ்டோரிஸும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இதோடன் விடைபெறுகிறேன். பார்ட் 96. இது உங்கள் விஜய். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.